இன்றைக்கி நம்ம பெட்டி கடைக்கு என்ன ஜாமான் வாங்கியிருக்கோம், நமக்கு என்ன ரேட்டில் தந்திருக்காங்க, நம்ம என்ன ரேட்டில் விற்கலான்னு உள்ளதை தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். 12 ரூபாக்குள்ள பொடி உப்பு நம்ம 12 ரூபா போட்டு விற்கணும். ஆனால் நமக்கு அவங்க எவ்வளோ ரேட்டுக்கு தருவாங்கன்னா 9 ரூபா 50 பைசாவுக்கு தருவாங்க. அதில் நம்ம ஒரு உப்பை விற்கும்போது நமக்கு 2 ரூபா 50 பைசா நமக்கு லாபம் கிடைக்கும். அதே போல் 10 ரூபா பாக்கெட்டு கல் உப்பு, 10 ரூபா பாக்கெட்டு கல் உப்பில் ஒரு 6 பீஸ் வாங்கியிருக்கோம். நமக்கு 51 ரூபா தந்திருக்காங்க. அதில் வந்து ஒரு பீஸ் 8 ரூபா 50 பைசா வச்சு நமக்கு தருவாங்க. இதில் நமக்கு வந்து கிடச்சல 1 ரூபா 50 பைசா நமக்கு அதில் கிடைக்கும் ஒரு பாக்கெட்டு உப்பில். அதே போல் இப்பி 5 ரூபாக்குள்ளே இப்பி ஒரு சரம் வந்து 24 பீஸ் வந்து நமக்கு 110 ரூபா 40 பைசாவுக்கு தந்திருக்காங்க. அப்போ அப்படின்னா ஒரு பீஸ் வந்து 4 ரூபா 60 பைசா வச்சு நமக்கு கிடைக்கிது. அதில் லாபம் வந்து நமக்கு 9 ரூபா 60 பைசா கிடைக்கும். அதே மாதிரி இலந்தப்பழம் ஒரு செட்டு, அதாவது 2 அட்டை சேர்ந்தே தான் ஒரு செட்டு 36 பீஸ் இருக்கும், 36 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. அதில் வந்து ஒரு அட்டைக்கு 12 பீஸ் வச்சு 24 பீஸ் இருக்கும். நமக்கு 1 ரூபா 50 பைசா ஒரு பழம் கிடைக்கி அதில் ஒரு 50 பைசா நமக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி 10 ரூபாக்குள்ளே மேரி பிஸ்கெட் வந்து 6 பீஸ் வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு பீஸுக்கும் 1 ரூபா வச்சு நமக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி ரஸ்க்கு 6 பாக்கெட் ரஸ்க்கு வாங்கியிருக்கோம். அதுலேயும் நமக்கு ஒரு பீஸுக்கு 1 ரூபா வச்சு லாபம் தருவாங்க. 14 ரூபாக்குள்ளே மேகியில் ஒரு 5 பீஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கும் ஒரு பீஸுக்கு 1 ரூபா 13 ரூபா வச்சு நமக்கு தருவாங்க. அதே மாதிரி கப்ஸு வந்து ஒரு சரம் வாங்கியிருக்கோம் 53 ரூபா. ஒரு பீஸ் வந்து 4 ரூபா 41 பைசா நமக்கு விழும். அதேமாதிரி குரு மாங்காய் ஊறுகாய், ஒரு ஊறுகாய் 1 ரூபா நமக்கு 80 பைசா வச்சு தருவாங்க. சீனி வந்து 43 ரூபா 50 பைசா 1 கிலோ சீனி. ஆனால் நமக்கு வந்து 46 ரூபா வச்சு விற்கணும். அப்போ நமக்கு வந்து ஒரு 12 ரூபா லாபம் கிடைக்கும். அதே போல் குத்து விளக்கு கோதுமை மாவு நமக்கு 26 ரூபா 50 பைசாவுக்கு தந்திருக்காங்க. நம்ம ஒரு 28 ரூபாய்க்கு நம்ம விற்றோம்னா ஒரு 2 ரூபா 50 பைசா நமக்கு இதில் லாபம் கிடைக்கும். இப்படி நம்ம வாங்குகிற பொருட்கள் எல்லாமே கடையில் இந்த ரேட்டுக்கு நமக்கு தருவாங்க. நம்ம அதில் எவ்வளோ லாபம் போடுறாங்க, பக்கத்து கடையில் என்ன ரேட்டில் விற்கிறாங்கோ அதை கணக்கு பண்ணி தான் விற்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நிறைய லாபம் கிடைக்குன்றப்ப பாக்கெட்டில் ரூபா ஏற்றும் போது நமக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து சேல் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு ரேட்டு தரலைன்னா வாங்குகிற கடையிலேயே நம்ம கேட்டாலும் அதை சொல்லி தருவாங்க. இது வந்து மோர் மிளகா ஒரு அட்டை வந்து 35 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. நமக்கு ஒரு 40 ரூபா 50 ரூபாய்க்கு இருக்கும், 15 ரூபா லாபம் கிடைக்கும். அதனால் ரேட்டு தரலைன்னா கடையில் கேட்டு